வணக்கம். நான் உங்க ஈரோடுக்காரி பேசுகிறேன். இன்றைக்கி என்னோடய சாட்டர்டே ரொட்டீன் பார்க்க போகிறீங்க. காலையிலேயே ஒரு லோடு ஓட விட்டு ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு செட்டு ஸ்ருதியோடது, 2வது ஷிவானியோடது எடுத்து மடித்து வச்சுட்டு அவங்கவுங்க கபோர்டில் அவங்கவுங்களே எடுத்து வச்சுக்குவாங்க. இந்த சேரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக வந்து துவைச்சி மடித்து வச்ச ஸ்ருதியோட ட்ரெஸ்ஸஸ். அவங்கவுங்களே தான் அவங்கவுங்களோட கபோர்டில் எடுத்து வச்சுக்குவாங்க. நாளைக்கு சண்டே அவளுக்கு ஜட்பீஸ் மேட்ச் இருக்குது. அதனால கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கா. ப்ராக்டிஸ் போயிட்டு வந்துட்டு அதனால் எடுத்து வைக்காமல் இருக்கா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன்னு இருக்கா. ஸோ அவளே வந்து எடுத்து வைக்கிற வரலும் அது அப்படியே தான் இருக்கும். அடுத்தடுத்து மடித்து அந்த இடத்துல சேர்ந்துட்டே தான் இருக்கும். இது 2வது லோடு ஓட விட்டு காய போட்டிருக்கேன். இது காஞ்சு முடிச்சோன்னவே வந்துட்டு இன்னொரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பால்கனியை வந்து கழுவி விடணும், கூட்டிகிட்டு கழுவி விடணும். பார்த்தா பால்கனி நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சாட்டர்டே டஸ்ட்பின்னும் கழுவி வச்சுருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டேங்கிறதுனால ஈவினிங் டைம் இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நைட்டு டின்னர் சாப்பிட்றது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கழுவி விட்டுட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கழுவி விட்டதுக்கப்புறமும் நான் இந்த இடத்த காட்டுறேன், எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த செடி எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சன்லைட் கிடைக்காத இடத்துல, சன் ஓவராக கிடைக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிச்சனை ஒட்டி இருக்கக்கூடிய வெட் பால்கனி எங்களோடது. இதுவுமே வந்துட்டு கழுவி விட்டு 2 வாரம் ஆச்சு. இதுவுமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும் இப்போது. துவைக்கிற துணி போடுற கூடை எடுத்து கிச்சனில் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே எவ்வளோ அழுக்கு சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே இந்த பால்கனி எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கார்னரில் நான் வந்துட்டு சிலிண்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தேவையில்லாத புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து மணி பிளான்ட் கொண்டு வந்தேன். அது கொண்டு வந்த அன்றைக்கி என்கிட்ட இந்த பாட்டில்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் தண்ணி ஊற்றி அப்போதைக்கு டெம்பரரியாக நான் போட்டு வச்சேன். அதுக்கப்புறம் அதை மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னன்னு தெரியல, நல்லா தளைஞ்சு வந்துச்சு. அடிக்கடி தண்ணியை மாற்றி வச்சுட்டே தான் இருக்கேன். பட் பாட்டிலில் இடம் பத்தலையா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. வேர் போகிறதுக்கு காஞ்சு போகுது எவ்வளோ மாற்றி வச்சாலும். அதெல்லாமே தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். டைம் இருக்க மாட்டேங்குது, அது செய்யணும். இங்கே பாருங்கள், அழுக்கு எவ்வளோ சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இப்போ தொடச்சி எடுத்துட்டோம்னா நீட்டாக இருக்கும். மேலே வந்துட்டு ஒரு பெரண்டை செடி வச்சுருக்கேன். பட் இது யூஸ் பண்ணுறதில்ல, என்னன்னு தெரியல. இது பெரண்டை மேலே ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக வந்துடுது. அதனால் அது எடுத்து யூஸ் பண்ணவெல்லாம் முடிய மாட்டேங்குது. ஒரு அருவாள் வச்சுருக்கிறேன் தேங்காய் உடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு தீபம் போடுறதுக்கு கீழே உப்பு வைக்கிறதும் அந்த தீபமும் கழுவி வச்சுருக்கேன் காயறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பின் இருக்குது. துவைக்கிற துணி போடுற கூடை வச்சுருக்கேன். இதில் வந்து குவில்ட் போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு சண்டே துவைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வாஷிங் மிஷின் இருக்குது. அதுக்கு மேலே வாஷிங் மிஷினுக்கு மேலே வந்துட்டு அந்த லிக்விட் வீட்டு துடைக்கிற லைசால் வச்சுருக்கேன். அப்புறம் பலூன் ஊதுறது வச்சுருக்கேன். அடிக்கடி ஊதி விளையாடுவாங்க. பட் இது வந்துட்டு சைக்கிளில் பின்னாடி வர்றதை செடி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு தேங்காய் நார் வச்சுருக்கேன். தேங்காய் நார் வந்து இந்த பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு, சிங்க் கழுவி விடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். பாத்திரம் தேய்க்கிறதுக்கே நான் முதல்ல அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அடைக்குது சீக்கிரமாக, அதனால் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அந்த துகள்லாம் போய் சேர்ந்து அடைக்குது. ஜன்னலில் மேலே ஒரு குருவி மாட்டி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் நாரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையாக இருந்தால் இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு பக்கத்துலேயே தூங்குறது ஹவுஸ் ஓனரோடது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் நான். மேலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேலே வீட்டுக்காரங்களுக்கு பால்கனி கிடையாது. இந்த சைடு அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. மேல் வீட்டுக்காரங்களோட ஜன்னல் அது. இது வந்து இவ்வளோ ஓப்பனாக ஹைட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும், வெளிச்சம் நல்லா வரும், வென்டிலேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாப் வச்சுருக்கேன். அதுக்கு கீழேயே வந்துட்டு இது ஹவுஸ் ஓனரோட சேர். அது வேஸ்ட்டு சேர் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பால்கனியில் எடுத்து வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் அடிக்கடி வெளியில் போவாங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும், கவர்ஸ் எல்லாம் தேவைப்படும். அதுக்கு இங்கேருந்து எடுத்துக்குவாங்க. ப்ரெட் கவர்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கே வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடுறதுக்காகும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது வைக்கிறதுக்கெல்லாம் இங்கேருந்து எடுத்துக்குவேன். இது சாக்கில் அரிசி சாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அதுவும் வேஸ்ட் கிளாத் தான். இந்த அரிசி சாக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஊருக்கு போகிறப்ப கொண்டு போய் எங்கள் ஊரில் கொடுத்துருவோம். அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வரவங்களுக்கு போட்டு தர்றதுக்கு இந்த கம்பு சோளமெல்லாம் போட்டு தர்றதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போய் அங்கே கொடுத்துருவோம். இங்கேருந்து பார்த்தா என்னோடய பெரிய பால்கனி தெரியும். அதுதான் வந்துட்டு என்னோடய பெரிய பால்கனி. அதுக்கு வந்து மெயின் பெட்ரூம்லேருந்து அதுக்கு இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பால்கனியுமே வந்துட்டு மேல் வீட்டுக்காரங்களுக்கு அடுத்த சைடு கொடுத்துருப்பாங்க. துணியெல்லாம் காஞ்சிருச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பால்கனியை க்ளீன் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு சேர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விடலைன்னா ரொம்ப சேர்ந்துட்டே போயிடும். ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த துளசி செடி வந்துட்டு மே மாதம் எனக்கு துளசி செடி வாடி போச்சு வெயிலில்.
நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவாக முளைச்சி வந்துச்சு அந்த துளசி செடி. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவுமே வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சு. அவ்வளோ பூ பூக்கும். இப்போ ஒரு பூ கூட பூக்கிறதில்ல. அதனால் இது எல்லாமே சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா எனக்கு கைக்கே வந்துட்டு அரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வெள்ளையாக அந்த பொடி மாதிரி இருந்தது வந்துட்டு என் கையில் பட்டு அரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ சுத்தமாக இல்லாமல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். கழுவியாச்சு. நம்மளோட பெரிய பால்கனி நான் கழுவி விட்டுட்டேன். இந்த செடியெல்லாம் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும். நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் வந்துட்டு வெயில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. ஆப்போசிட் சைடில் இங்கே வச்சுருக்கிற செடிக்கெல்லாம் வந்துட்டு வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சீக்கிரம் வாடி போகிற மாதிரி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் மீடியமாக வெயில் கிடைக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சிடலான்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் வச்சுட்டு போனது. அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அப்படியே வச்சாச்சு. இது ஹவுஸ் ஓனர் வச்சுட்டு போனது எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம். இது சிவானி ஸ்ருதி. சிவானி குட்டி அடிக்கடி விளையாடும். டிவியெல்லாம் பார்க்க வேண்டான்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் தான் வருவாங்க. ஸோ அவங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு இந்த இடம் யூஸ் ஆகும். அவங்க வந்துட்டு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சண்டே அன்னைக்கு விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் அது உங்களுக்கு அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக அப்படியே இருக்குது. நாங்கள் வரப்பவே இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் சும்மா மேலே இருக்கிறத மட்டும் நீட்டாக கழுவி விட்டுட்டேன். ஸோ செடியெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே மே மாதம் எல்லா செடியும் வாடி போயிடுது. நான் அவ்வளோ செடி வச்சுருந்தேன், எல்லாம் வாடி போச்சு. இது மஞ்சள் செடி போன தடவை வந்து பொங்கல் டைமில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சது. இந்த கத்தாழை பார்த்திங்கன்னா போன வாரம் தான் வச்சேன். இப்போ தான் கொஞ்சமாக தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு மஞ்சள் செடியை மட்டும் அந்த இடத்துல விட்டுட்டு மற்ற செடியெல்லாம் வந்துட்டு ஒரு சைடு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதில் ஏதாவது போட்டு வைக்கணும். நம்மளோட தொட்டி தான் அது. பட் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹவுஸ் ஓனரோடது. ஸோ இப்படி தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கழுவி விட்டாச்சு. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பால்கனியிலேருந்து பார்க்குறக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கூட இங்கே நின்று வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு காஃபியோ சுடு துணியோ வச்சுட்டு உட்காந்து நம்ம வேடிக்கை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடம் இது வரலும் காலியாக தான் இருக்குது. இதில் ஏதாவது வீடு கட்டிட்டாங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற வீடு தான் பார்க்க முடியும். அவ்வளோ தூரம்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு இப்படி தான் பால்கனி இருக்குது. இந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு தொடச்சி விட்டுறணும். இல்லைன்னா காயறக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். இல்லைனாலும் கொஞ்சம் அப்படியே தண்ணி அப்படியே தேங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தொடச்சி விட்டுறணும். நாங்கள் இந்த பால்கனியில் உட்காந்து டீ குடிப்போம். கீழே கூட உட்காந்து டீ குடிப்போம் எல்லோரும் உட்கார்றப்போ. இது அடுத்த செட்டு ட்ரெஸ்ஸையும் வந்துட்டு துவைச்சதை எடுத்துகிட்டு வந்து காய போட்டுட்டேன். ஸோ இதுவும் வெயில் போகிறதுக்குள்ளே காஞ்சி முடிச்சிருச்சுன்னா இதையும் எடுத்து மடித்து வச்சிடலாம். இதுக்கிடையில் என் ஹஸ்பண்ட் வந்து போய் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி பால்கனியை கூட்டுற சீமாறு, பால்கனியை கூட்டுற துடைக்கிற இதெல்லாம் வந்துட்டு நான் உள்ளே யூஸ் பண்ண மாட்டேன். தனியாக தான் வச்சுருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் உட்கார்றப்போ இந்த யோகா மேட், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த பெட்ஷீட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நாங்கள் வெளியில் உட்காந்துக்குவோம். அதுக்கப்புறம் இந்த கூடையில் பார்த்திங்கன்னா நான் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கூடை வந்து எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. அவங்களோட ஞாபகமாக நான் வச்சிட்ருக்கிறேன். அம்மா வந்து இப்போ எங்கள் கூட இல்லை. ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஞாபகங்களோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.